3/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல் போர்டு எப்படி வருது என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? 1 மணிக்கு இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாமா? 2ஆம் தேதி வீடியோ கூட பாருங்கள் எப்படி நான் கொடுத்துருக்கேன்ட்டு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நேற்று வீடியோ கூட புதுசாக பார்க்குற நண்பர்கள் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுப்பேன் எப்படி எடுப்பேன்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு யூஸாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று 8/6/4ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பாருங்கள் 1 மணிக்கு பாருங்கள் 1/3/7ன்னு வந்திருக்குது. இந்த நம்பர் பவர் நம்பர் 3/1 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆல் போர்டு நம்பர். அடுத்து வந்து 6 மணிக்கு பாருங்கள் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் கொடுத்தது 4க்கு பவர் 9ம் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து 8 மணிக்கு பாருங்கள் 472ன்னு வந்திருக்குது. சரிங்களா? 4 பாஸ் ஆகிருக்குது. நம்மளுக்கு 7/2 நம்ம கொடுக்க கிடையாது, அதனால் அது வராது. சரிங்களா? 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? 19ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருந்தேன் 19ன்னு வச்சா 91 கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி. அப்படி வச்சுருந்தா பாஸ். சரிங்களா? 9/6 அதுவும் ரொட்டேட் எல்லாமே நான் கொடுத்துருக்க செட் எல்லாமே ரொட்டேட் பண்ணி தான் வைக்கணும். அப்படி ஒரு செட்டு இப்படி ஒரு செட்டு வச்சா தான் வின்னிங் வரும்னு நான் சொல்லியே தான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பாருங்கள் 6/9ங்கிறது பாஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி காலையில் பாருங்கள் 3/1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 3/1 பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுத்தது அப்படியே ரொட்டேட்டில் வரும். அப்போ 3/1/3ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு நம்ம 4ஆம் நம்பர் 1 தான் வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு நம்ம கொடுத்த நம்பரில் வரல. ஆனால் 4 ஆல் போர்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதேமாதிரி பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம 3 செட்டு சேர்த்து ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கோம். அதில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பாருங்கள் பிசி இது வின்னிங். சரிங்களா? 91ங்கிற நம்பர் வின்னிங். சரிங்களா? 691ங்கிறது இதில் வின்னிங். ஃபுல் வின்னிங் இதில் இருக்குது. 691 பாக்ஸ் போடுங்க. இதுவும் வின்னிங். 319 இதுவும் வின்னிங். சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள் 819 இதுவும் வின்னிங். பிசிக்கு வந்து எல்லாமே நம்ம 19 உள்ள வச்சுருந்தா பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே பிசி வின்னிங் வரும். 91ன்னு வரும். சரிங்களா? ஆனால் இந்த ஒரு செட்டு பாருங்கள் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. 619 691ன்னு அழகாக ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? அழகான ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணக்கில் போயிடலாமா? நாளைக்கு பாருங்கள் டியர் 1 மணி 6 மணி 8 மணிக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 இது கேரளா மற்றும் டியர் புக்கிங் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? டிக்கெட் போடணும்னு விரும்புகிறவங்க டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் நம்மகிட்ட. சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் வீடியோவில் பாருங்கள். இந்த நம்பர் கால் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஏன்னா டிக்கெட் போடணும்னு இருப்பாருங்க வாட்ஸ்அப்பில் ஹைன் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். டிக்கெட் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? 8610575149 சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். சரிங்களா? பாருங்கள் நாளைக்கு ஆல் போடுறது 5/4 தான் நான் எடுத்துருக்கிறேன். 5/4 இதிலேருந்து 3 வரலாம் நாளைக்கு. அதுக்குண்டான பவர் 5க்கு 0 4க்கு 9 7க்கு 2. சரிங்களா? பவர் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். 5 வச்சிங்கன்னா 0வும் வைங்க ஆல் போர்டுக்கு. 4 வச்சிங்கன்னா 9 வைங்க. 7 வச்சிங்கன்னா 2 வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 54 47 75 09 02 92 04 42 52ங்கிற ஒரு 9 செட்டு இருக்குது. இதுலேருந்து நாளைக்கு 2 3 பாஸ் ஆகலாம். சரிங்களா? பாருங்கள் கணிப்பில் வர்றதை எந்த ஷோக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? 54னா 45 02னா 20 52னா 25 இங்கே கொடுத்துருக்க 9 செட்டுமே அப்படி தான். சரிங்களா? நீங்கள் இதிலேருந்து 2 செட்டு 3 செட்டு எடுத்தாலும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி ஆல் போர்டுக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் வரும். சரிங்களா? பாருங்கள் அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 547 092 097 542 705 072. சரிங்களா? 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 6மே பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா? நம்ம கொடுக்குறது அப்படி பாக்ஸாகவே வரும். சரிங்களா? 3 ஷோக்கு சேர்த்து கொடுக்குறதுனால 6 செட்டு தான். சரிங்களா? அதனால தான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி மாற்றி மாற்றி வரும். சரிங்களா? இந்த அடித்த நம்பருக்குள்ளே கொடுக்குற நம்பருக்குள்ளே மாற்றி மாற்றி பொறுத்து அடிப்பாங்க. அதனால தான் நம்ம 3 ஷோக்கு சேர்த்தே கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாக தான் டியர் போய்கிட்டு இருக்குது. அது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் எப்போவுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். சரிங்களா? நீங்களும் இதில் செட் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு கூட ஒரு 3 டிஜிட்டல் இல்லை 4 டிஜிட்டல் கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6 நம்பரில் 3 நம்பர் பவரில் 3 நம்பர் ஒரிஜினல். சரிங்களா? மேலே இருக்கிறது ஒரிஜினல், கீழே இருக்கிறது பவர். ஒன்று அதில் வரும் இல்லை இதில் வரும். ஆனால் 2 கலந்து தான் 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் வரும். நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு 4 டிஜிட்டல் வரலாம். ஆனால் வந்து 1 வாரம் ஆகுது. அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள் நேற்றை கூட நீங்கள் பிடிச்சதில் பாருங்கள் 6 1ன்னு சொல்லிட்டு வந்துருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரி பரவாயில்ல.
நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். ஒன்லி புக்கிங் மட்டும். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். நம்பி நீங்கள் போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் பக்கா வந்துடும். சரிங்களா? பாருங்கள். நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.